ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம விம் மாதிரியான ஒரு புது ஜெல் தாங்க நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இது விம் மாதிரியான ஜெல் இல்லைங்க, கண்டிப்பான விம் ஜெல் தாங்க. இது நம்ம வீட்டிலேயே ஈஸியாக ரெடி பண்ணலாங்க. வீடியோக்கு போக முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஜெல் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா மாத கணக்கில் இல்லைங்க, ஒரு வருஷ கணக்குலையே நீங்கள் வந்து காசை வந்து வேஸ்ட் பண்ண தேவையே இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஜெல்லுங்க. இது ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகவே இல்லைங்க. நான் ஆல்ரெடி ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத ஜெல்லை தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ஆல்ரெடி ஃபுல்லாக வந்து கெமிக்கல் வச்சு செய்கிறதுனால வெரி கேர்ஃபுல்லாக செய்கிறோங்க. குழந்தைங்க இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் போன டயத்தில் நீங்கள் ரெடி பண்ணுறது அவசியங்க. இதை செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கை வந்து எதுவுமே ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டு பண்ணலாம். ஆனால் இது எந்த வித பாதிப்பும் ஏற்படுத்தாது. நாமளே ஈஸியாக ரெடி பண்ணலாங்க. வீடியோவை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கெமிக்கல் கடையில் போய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களாக நான் கேட்குற மாதிரி வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா காஸ்டிக் சோடா. இது வந்து 100 கிராம் அளவுக்கு வாங்கிக்கோங்க. இப்படி தாங்க இருக்கும் காஸ்டிக் சோடா. இது பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து கல்கண்டு மாதிரியே இருக்கும். இது வந்து கொஞ்சம் வந்து கையை வந்து எரிச்சலாக இருக்கும். அதனால் இது பாக்கெட்டில் வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து குழந்தைங்க இருக்கிற இடத்துல வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 100 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. ஜீ சால்ட்டு எடுத்திருக்கேன், 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா விம் மாதிரியாகவே நம்மளுக்கு வந்து அந்த வாசனை எல்லாமே வேணுன்றதுக்காக நான் வந்து லெமன் சென்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் சாதாரண சென்ட் யூஸ் பண்ணிடாதீங்க. லெமன் சென்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். அதனால் இது பார்த்திங்க அப்படின்னா யூரியா. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். இது வந்து மொத்தமாக 5 லிட்டருக்கு தேவையான பொருள் தான். SLES எடுத்திருக்கேன். இது வந்து 1 லிட்டர் வாங்கிக்கோங்க. SLESன்னு சொல்லி நீங்கள் கெமிக்கல் கடையில் கேட்டிங்க அப்படின்னா 1 லிட்டர் அளவுக்கு தருவாங்க. இதை வந்து 100 200லாம் வாங்க முடியாதுங்க, 1 லிட்டர் தான் வாங்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆசிட் ஸ்லர்ரி. இது வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வந்து கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா 5 லிட்டர் அளவுக்கு நம்ம செய்ய போகிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆரோ வாட்டர் எடுத்திருக்கேன். அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா 5 லிட்டர் வந்து அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து நிறைய வாங்கி வச்சுருவேன். தேவைக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் ஒரு பக்கெட்டில். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காஸ்டிக் சோடாவை வச்சு காஸ்டிக் லை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து காஸ்டிக் லை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சாதான் நாம் வந்து இந்த லிக்விடை வந்து ரெடி பண்ண முடியும். அதுக்கு காஸ்டிக் சோடாவை ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பக்கெட்டில் தட்டிக்கோங்க, கைப்படாமல் தட்டிக்கோங்க. இது வந்து ஒன்றும் செய்யாதுங்க, கொஞ்சம் கை வந்து எரிச்சல் கொடுக்கும். அதனால் ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வாடை எதுவுமே ஒத்துக்காது அப்படின்னா முகத்தில் வந்து மாஸ்க் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த வித பிரச்சனையும் இருக்காதுங்க. நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பக்கெட்டை சைடில் நீங்கள் வந்து தொட்டு பார்க்கும் போதே வந்து கொஞ்சம் ஹீட் கொடுக்கும். அதனால தான் இது வந்து காஸ்டிக் லை வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுங்க. குறைஞ்சது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரமாவது ஆகும். அதனால் நீங்கள் வந்து இந்த காஸ்டிக் லை ரெடி ஆகிற வரைக்கும் ஒரு சைடாக ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். நான் வந்து இதை அப்படியே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 hour கழித்து தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பக்கெட் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 5 லிட்டருக்கு தேவையான பக்கெட் எடுத்துக்கோங்க. எடுக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா பெருசாக எடுக்கணும். அதுக்கப்புறம் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பக்கெட்டில் ஒவ்வொரு லிட்டராக தான் நம்ம சேர்க்கணும். எடுத்த உடனே 5 லிட்டர் தண்ணி சேர்த்துறாதீங்க. 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஆசிட் ஸ்லர்ரி 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆசிட் ஸ்லர்ரியை சேர்த்துட்டு அது வந்து தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த தண்ணியும் ஆசிட் ஸ்லர்ரியும் நல்லா சேரணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லா கெமிக்கலும் ஒன்றோட ஒன்று கலக்கும் போது தான்
சேர்ந்தால் மட்டும்தான் நல்ல கரெக்டான பதத்தில் பார்த்திங்க அப்படின்னா லிக்விட் வந்து ரெடி ஆகும். சில பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த கலக்கிற டைப் தெரியாமலேயே எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு எனக்கு வந்து ஜெல் டைப்பில் கிடைக்கலங்க, திட்டாக கிடைச்சிருக்குங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. அதனால தான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அதே மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க, நீத்து போகாது, கெட்டு போகாது. ஆனால் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது வந்து நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, டேப் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா நீத்து போகாது, கெட்டு போகாது, எதுவுமே செய்யாதுங்க. எப்போவுமே வந்து விம் ஜெல் வந்து எப்படி பேக்கெட்டில் பேக் பண்ணி வருதோ அதே மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நல்லா கலக்கும் போது நுரத்தழுது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வந்து தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆயிடணுங்க. இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆசிட் ஸ்லர்ரி பார்த்திங்க அப்படின்னா தண்ணியோட இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்திங்களா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் இன்னொரு 1 லிட்டர் தண்ணியை நம்ம வந்து சேர்க்க போகிறோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லிட்டராக தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். எடுத்த பட்சத்துலேயே நீங்கள் வந்து 5 லிட்டர் தண்ணியை மொத்தமாக சேர்த்துறாதீங்க, உங்களுக்கு வந்து எல்லா கெமிக்கல்ஸும் வம்பாக போயிடும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையை விடாமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா தான் அந்த லிக்விட் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஜெல் டைப்புக்கு கிடைக்கும். இப்படி இல்லை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து நல்லாவே கலக்கலை அப்படின்னா திட்டாக ஒவ்வொரு இடத்துல வந்து கரெக்டாகவே கிடைக்காது. இப்போ நான் அந்த ஸ்லரி எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பாட்டிலில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 2.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா. 2.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட பார்த்தீங்க அப்படின்னா நுர நல்லா தள்ளுது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு நல்லா வந்து தண்ணியோட மிக்ஸ் ஆயிடணுங்க. இந்த அளவுக்கு நல்ல தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆயிடணுங்க. இதுக்கப்புறமா நாம் வந்து வாங்கி வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நாம் வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஆல்ரெடி 2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ 1 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். 3 லிட்டர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நான் SLS வாங்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து 1 லிட்டர் சேர்த்துக்கிறேங்க. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா ஆசிட் ஸ்லரி மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக கொட்டிட்டிங்க அப்படின்னா திட்டு ஆகிடும். இந்த மாதிரி சேர்த்துட்டே கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் ஃபுல்லாக வந்து அந்த SLESும் ஆசிட் ஸ்லரியும் சேர்ந்து நல்லா கலந்துடணும். கலந்துட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்டிக்கை வச்சு கலக்கும் போதே வந்து ஒரு திக்னஸ் தெரியும். இந்த 2 கெமிக்கல்ஸும் சேரும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆசிட் ஸ்லரி சேர்க்கும் போது ஒரு திக்னஸ் தெரியும். அதோட SLES நம்ம சேர்க்கும் போது டபுள் திக்னஸ் தெரியும். நீங்கள் சாதாரணமாக ஆசிட் ஸ்லரி சேர்க்கும் போது ஒரு அளவு பார்த்திங்க அப்படின்னா திக்னஸாக இருக்கும். அதே நீங்கள் வந்து SLES சேர்க்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. சாதாரணமாக இந்த 2ம் சேர்த்தாலே பார்த்திங்க அப்படின்னா நல்லா நுரத்தளிரும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆசிட் ஸ்லரி எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா வந்து பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே நல்லா வந்து போகுன்றதுக்காக வந்து ஆசிட் ஸ்லரி சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யூரியா சேர்த்துக்கிறோம். யூரியா வந்து SLES சேர்த்ததுக்கு அப்புறம் தான் யூரியா சேர்க்கணும். ஃபஸ்ட்டே நீங்கள் யூரியா சேர்த்துடக்கூடாது. SLESும் ஆசிட் ஸ்லரியும் சேர்த்து நல்லா கலக்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து யூரியா சேர்த்துக்கணும். நான் வந்து எப்படி சேர்க்குறனோ அதே மாதிரி நீங்கள் வந்து அதே மெஷர்மெண்ட்டில் அதே அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா கெட்டு போகாதுங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதே மெஷர்மெண்ட் அளவுக்கு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டான பதத்தில் வந்து உங்களுக்கு ஜெல் டைப் வந்து கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் கூட குறைய அப்படியே சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்று தண்ணியாகவோ இல்லைன்னா கெட்டியாகவோ கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குதுங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் நான் 1 லிட்டர் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அந்த ஆசிட் ஸ்லரி SLES யூரியா இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு கெட்டித்தன்மை இருக்கும். அதோடு நான் ஜீ சால்ட்டு சேர்த்துருக்கேன். இதுவே நீங்கள் வந்து தூளுப்பு வீட்டில் இருக்கக்கூடிய தூளுப்புமே பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம் சேர்த்துக்கலாம். ஜீ சால்ட்டு தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து தூளுப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் ஜீ சால்ட்டு சேர்த்துருக்கேன். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம் தாங்க. இப்போ ஜீ சால்ட்டோ வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண உப்போ அதாவது
தூள் உப்பு தான் சேர்க்கணும். அதை சேர்க்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல கெட்டித்தன்மை ஆகிடுங்க. ஜெல் டைப்புக்கே வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து அந்த சால்ட்டு சேர்க்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிண்டும் போதே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கை வச்சு நீங்கள் வந்து அப்படியே கிண்டும் போதே நல்லா வந்து டைட்டாக கொடுக்கும். அப்போவே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து தண்ணின்னா டக்குன்னு உள்ளே போகிறதும் ஜெல் டைப்பாக இருக்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே லைட்டாக அந்த ஸ்டிக் வந்து நிற்கிற மாதிரி இருக்கிறதும் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ வந்து காஸ்டிக் சோடா வந்து காஸ்டிக் லையாக மாற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு 1/2 லிட்டர் ஆக மொத்தம் 5 லிட்டர் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோங்க. இவ்வளோ தான். 5 லிட்டர் சேர்க்கும் போது நம்ம ஆசிட் ஸ்லர்ரி ஒரு 1/2 லிட்டரை சேர்த்துருக்கோம், 1 லிட்டர் SLS ஆக மொத்தத்தில் 6.5 லிட்டர் போல் நம்மளுக்கு வந்து விம் லிக்யூட் போன்ற ஜெல் வந்து கிடைக்குங்க. இது நம்ம வீட்டிலையே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா காசும் மிச்சங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து செஞ்சு வைக்கும்போது மாத கணக்கில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், வருஷ கணக்கில் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், எந்த வித கெட்டு போகாது. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து கலர் கொடுக்கணும் பார்த்தீங்களா. இப்போ வந்து இதே வந்து யூஸ் பண்ணிகிட்டே இந்த ஜெல்லே நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருக்கணுன்றதுக்காக ஒரு கலர் கொடுக்கணும். நான் வந்து ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கடையில் வந்து கலர்னு சொல்லி கேட்டால் கூட அவங்க தருவாங்க. நான் வந்து ஆல்ரெடி ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன். எல்லோ சேர்க்கலாம், க்ரீன் சேர்க்கலாம், ரெட்டு சேர்க்கலாம், நீங்கள் என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் சேர்க்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேசரி கலர் தாங்க சேர்த்துருக்கேன். அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கலர் கொடுக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த கலர் கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா விம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலராக இருக்கிறதுனால இந்த கலர் கொடுத்துருக்கேன். இந்த கலர் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. ஆல்ரெடி ஜெல்லில் வந்து கலர் வந்து கலந்துருக்கும். அந்த நுரை பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒயிட் மாதிரி தெரியும். பார்த்தீங்களா, நான் கலக்கும் போது எவ்வளோ நுரை அடிக்குது பார்த்தீங்களா, செம்ம நுரை வருங்க. இதை நீங்கள் ரெடி பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா காசும் மிச்சங்க. உங்களுக்கு நீங்களே வந்து தயாரித்த ஒரு கெத்தும் வந்து இருக்குங்க. அதை நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே ஓரமாக விட்டுருங்க. இதை அப்படியே இருக்கட்டும், ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த இருக்கக்கூடிய நுரைகள் எல்லாமே அடங்கிடணும். அந்த நுரைகள் எல்லாமே அடங்கினதுக்கப்புறம் தான் அந்த ஜெல் டைப் வந்து எப்படி நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு தெரியும். பார்த்தீங்களா எவ்வளோ நுரை இருக்குது பார்த்தீங்களா. அதை எடுக்க நம்மளுக்கு வந்து தெரியவே தெரியாது. இது நான் வந்து உங்களுக்கு வீடியோக்காக அந்த நுரை அடங்கணும்னு சொல்கிறேன். இதுவே நீங்கள் வந்து ஓனாக வீட்லேயே செய்யணும் அப்படின்றதான் நுரை அடங்கணும்னு வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து உங்களுக்காக வீடியோக்காக காட்டணுன்றதுக்காக நுரை அடங்குறது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இப்போ நுரை அடங்கிடுச்சு பாருங்கள். நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜெல் எவ்வளோ திக்னஸாக அழகாக விம் லிக்யூட் மாதிரியே இருக்குது. இதுவே நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 டைம் பார்த்திங்க அப்படின்னா இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா மட்டும் 1 டைம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே வந்து நுரைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இது சேல்ஸுக்கு வந்து நுரைகள்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக சேல்ஸுக்கு மட்டும் 1 டைம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது வந்து இவ்வளோ தான்ங்க. இதோடு நம்ம வந்து வாசனைக்காக நம்ம வந்து சென்ட் வாங்கி வச்சுருக்கோம், ஞாபகம் இருக்கா. அந்த சென்ட்டை வந்து ஃபைனலாக தாங்க சேர்க்கணும். ஏன்னா நம்ம வந்து வெளியில் வந்து திறந்து வச்சுருக்கிறதுனால அந்த டப்பை வந்து நம்ம திறந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, திறந்து வச்சுருக்கனால ஸ்மெல் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நான் 3 மணி நேரம் வந்து திறந்து வச்சுருந்தேன். அந்த நுரைகள் எல்லாமே அடங்கணும் அப்படின்றதுக்காக 3 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி திறந்து வச்சுருந்தேன். அதனால் ஸ்மெல் எல்லாமே போயிடும்ன்றதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டே சேர்க்கலை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக வந்திருக்குங்க. இந்த அளவுக்கு செம்மையாக வந்திருக்கு. விம் ஜெல் மாதிரியே வந்து நம்மளுக்கு ஒரு லிக்விடு கிடச்சிருக்குங்க. இந்த லிக்விடோட நாம் வாங்கி வச்சுருக்க இந்த சென்ட்டையும் இப்போ சேர்க்க போகிறோங்க. நீங்கள் வந்து லெமன், லாவெண்டர் அந்த மாதிரி எல்லா சென்ட்டுமே வாங்கிக்கலாம். அதுக்காக வாசனை சென்ட் வாங்கிடாதீங்க. பாத்திரம் எல்லாமே வாசனையாக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நல்லா இருக்காதுங்க. நீங்கள் வந்து லெமன் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு மைண்ட் வந்து ஃப்ரெஷ்னஸாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் லெமன் வந்து யூஸ் பண்ணுறது பெஸ்ட். அதனால் நான் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய லெமன் சென்ட்டை வாங்கிக்கோங்க. லெமன் சென்ட் இப்படி சேர்த்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா கலந்து விட்டுக்கணும். லெமன் சென்ட் சேர்த்துட்டு உடனே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடாதீங்க. லெமன் சென்ட் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விடும் போது பாருங்கள், அந்த லெமன் சென்ட் சேர்த்து உடனே எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டால் தான் எல்லா ஜெல்லுக்கும் வந்து அது வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும்.
இப்போ பார்த்தீங்களா, கரெக்டாக வந்து விம் ஜெல் மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஜெல் கிடச்சிட்டு பார்த்தீங்களா. இது வந்து செம்மையாக இருக்குங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அசலாக நாம் வாங்கக்கூடிய விம் ஜெல் மாதிரியே கிடைக்குங்க. இது ரேட் பார்த்திங்க அப்படின்னா கம்மி தான். நான் வந்து ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஜெல் பாட்டில் வந்து இருக்குது. அதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஆல்ரெடி வந்து 5 லிட்டர் கேனில் தான் நான் வந்து எப்போவுமே ஸ்டோர் பண்ணிப்பேன். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பாட்டிலில் யூஸ் பண்ணிப்போம் இல்லையா, அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்வெட்டிங்லேயே உங்களுக்கு வந்து தெரியும் இது எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குதுன்னு. நாங்கள் வந்து ஆல்ரெடி இந்த ஜெல் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா துணி துவைக்கிற லிக்விட் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுவுமே பார்த்திங்கன்னா செம்ம ரிசல்ட் கொடுக்குதுங்க. இது மட்டும் இல்லைங்க, இதை வச்சு நிறைய வந்து க்ளீனிங் மெத்தடும் போட்டிருக்கேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதை அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, டம்ளர் வந்து எப்படி நிற்கிதுன்னு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்ல திக்னஸ் கொடுக்குதுங்க. இப்படி இந்த மாதிரி வந்து நம்ம லிக்விட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நாம் தயாரித்த லிக்விடுங்க. இதை வந்து ஈஸியாக பார்த்தீங்களா வீட்லேயே ரெடி பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்க, இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து அழுக்கு போகுது, எந்த அளவுக்கு வந்து இது நல்லா க்ளீனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு நான் வந்து ஒரு 2 மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தேங்க. ஃபஸ்ட் மெத்தட் நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன். ஒரு மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா பழைய பாத்திரத்தை எடுத்திருக்கேன். இது வந்து மேலே கெட்டி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த பாத்திரம் எல்லாத்துமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப துருப்பிடிச்சு அந்த மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்திருக்கேன். 2 பாத்திரத்தை எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெல்லை எடுத்துக்கிறேங்க. கொஞ்சமாக ஜெல்லை சேர்த்துட்டு அதோட தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். நான் வந்து ஓனாக தான் அந்த வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து நான் எப்படி வந்து தேய்க்கிறேங்கிறத வந்து டைரெக்டாக உங்களுக்கு காட்ட முடியலை. அதனால் வீடியோ வந்து நானே எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து இதை எப்படி தேய்க்கிறேங்கிறத காட்ட முடியலை. பட் வந்து அதே இதை வச்சு ஜெல்லை வச்சு தான் நான் வந்து இதை தேய்க்கிறேன். தேய்ச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 பாத்திரத்தையும் நல்லா தேய்ச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தேய்ச்சாச்சு. அதே ஜெல்லை வச்சு நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நுரை தெரியும், உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பலன்னு இருக்குங்க. நல்லா வந்து எப்போவுமே விம் ஜெல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்கும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.